சத்சங்கம் தான். ஒரே ஒரு சத்தான ஆள் இருந்தா போரும். அப்படிதான் பார்த்தா அரண்ய காண்டத்துல சபரி ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே கத்துக்கல, எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருந்தா என்னெல்லாமோ சாப்பிட்டுண்டு, எதையெல்லாமோ கண்டதை சாப்பிட்டுண்டு, மானையும் முயலையும் அடிச்சு வாயில போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜந்து மாதிரி இருந்த, ஒரு பிராணி மாதிரி இருந்தவோ மோட்சத்தை அடைஞ்சா. எப்படி? சத்சங்கம், குரு கிருப்பையால, மதங்கருடைய கிருப்பையால. அடுத்த கதை பார்த்தானா கிஷ்கிந்தா சாம்ராஜ்யமே, ஆமா, சபரிக்கு ஒண்ணுமே இல்லாம அப்புறம் கிடைச்சது. சுக்ரீவனுக்கு இருந்து பறிக்கப்பட்டு அப்புறம் கிடைச்சது. இருந்து பறிக்கப்பட்டு வாலி அடி அடின்னு துரத்தறான். எங்கேயுமே வாழ முடியல. உலகத்துல வாழறதுக்குன்னு ஒரு இடம் இல்லை, தங்கறதுக்குன்னு ஒரு இடம் இல்லை, திங்கறதுக்குன்னு சோறு இல்லைன்னு இருக்கிற அந்த சுக்ரீவனுக்கு சத்சங்கம் ஹனுமார். ஹனுமார் கிடைச்சதும் சாம்ராஜ்யம் கிடைக்கிறது என்ன, ராமரே கிடைச்சிட்டார். அப்படி அடுத்த கதை சத்சங்கம் இருக்கு, அதை யூஸ் பண்ண தெரியல ராவணன். 3 கதை வரிசையா, சபரி, சுக்ரீவன், ராவணன். அரண்ய காண்டம், சுந்தரகாண்டம், அரண்யகாண்டம், கிஷ்கிந்தா, சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். ராவணனுக்கு விபீஷணன்கிற சத்சங்கம் சபையிலேயே இருக்கு, ஃபேமிலியிலேயே இருக்கு, தம்பியே சத்சங்கம் தான். ஆனா தம்பியான சத்சங்கத்தை சத்சங்கமா பார்க்க தெரியல. தங்க சூர்பனக சொல்றதுதான் அவனுக்கு சத்துன்னு தோன்றுறது. அப்ப எது சத்து எது அசத்துன்னு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய புத்தியா அவன் தான் கொடுக்கணும். ஏன்னா இது சத்சங்கமோ அப்படின்னு நம்மளுடைய வெல்விஷஸ் இவாதான் போல இருக்கு அப்படின்னு கெட்டவாளை நினைச்சுடுவோம். நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னு பாகுபடுத்தி அந்த ஒரு புத்தி இருக்கு இல்லையா, அந்த தெளிவு குருவின் வார்த்தை, தெளிவு குருவின் ரூபம், தெளிவு குருவின் சிந்தை என்று திருமூலருடைய வாக்கியம், திருமூலர் திருமந்திரம். தெளிவு குருவின் வார்த்தை, தெளிவு குருவின் மூர்த்தி தியானமே திருமூலரோட திருமந்திரத்துல சொல்றாரு. அப்ப அந்த தெளிவு நமக்கு சத்குருநாதர் தான் கொடுக்கிறார். அரண்ய காண்டம் நேற்றுக்கு ஜட்டாயு மோட்சத்தோட முடிஞ்சது. மேலும் ஜட்டாயுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு இவர் தேடிண்டே வரும்போது கபந்தன்கிற ஒரு பெரிய ராட்சசன், விராதன் மாதிரியே அவனுக்கும் தலை இல்ல, பெரிய பெரிய கை, ரக்க மாதிரி இருக்கு அந்த கையெல்லாம். அப்படி இருக்கிற கபந்தனுக்கு சாபத்திலேருந்து விமோச்சனம் கொடுக்கும் போதுதான் கபந்தன் சொல்றா, பக்கத்திலேயே ரிஷிய மூக்கமலைன்னு ஒரு மலை இருக்கு, அங்க சுக்ரீவன் சில வானரர்கள்லாம் உங்களுக்கு உதவி புரியுவா, நீங்க போகிறதுக்கு முன்னாடி சபரிய போய் பார்த்துட்டு போங்கோ. எதையுமே அவர் காது கொடுத்து கேட்கிறார். இவன் யாரு, நம்ம சொல்லிதான் இவனுக்கு சாப விமோச்சனமே, இவன் யாரையா நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்னு தானே தோணும் யாருக்குமே. நம்மளாலதான் இவனுக்கு சாப விமோச்சனமே, இவன் சொல்றத நான் எது கேட்கணும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படிங்கிறதே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் யார் என்ன சொல்றான் காது கொடுத்து அது அப்படியே அவர்கள் சொல்றத ஏத்துன்றதுனாலதான் தனக்கு ஒரு நல்லது நடக்கிறது போல அவர் சரித்திரத்தை காண்பிக்கிற அழகு பாருங்க. உடனே சபரியை நோக்கி போறார். இந்த சபரி 12 வருஷமா காத்துன்னு இருக்கா, ராமர் வரமாட்டாரா, ராமர் வரமாட்டாரா, ராமர் வரமாட்டாரா, ராமரை பார்க்க மாட்டோமா. என்ன 12 வருஷமா தெரியுமா என்ன இந்த காட்டுக்கு வரப்போறான்னு தெரியுமா? சித்திரக்கூட்டத்துல ராமர் இருக்கும் பொழுது இவளுடைய குரு மதங்கர் பிரம்மலோகத்துக்கு போனார். அப்ப ஒவ்வொரு சிஷ்யால் ஒன்னொன்னு கேட்டுண்டா, குருநாதரே எனக்கு பணம் இல்லை, எனக்கு பணம் வேணும், எனக்கு புகழ் இல்லை, புகழ் வேணும், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பாயசம் வேணும், ஜிலேபி வேணும். சில பேர் போஜன பிரியாள், சில பேர் அலங்கார பிரியாள், சில பேர் அபிஷேக பிரியாள்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒன்று கேட்க சபரிய கேட்கும்போது உனக்கு என்னமா வேணும், நீ சின்ன வயசுலயே வந்துவிட்ட, காடு வாழ் ஜாத்தியை சேர்ந்தவோ, உனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணா கிடையாது, தம்பி கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, கணவன் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, மக்கள் கிடையாது, உனக்கு குருநாதனே கதின்னு இருந்தியே, உனக்கு என்ன வேணும்? அப்பதான் அவ சொல்றா, முதல்ல இந்த ஜீவன் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்க அதுதான் கேட்டேன், உனக்கு என்னமா வேணும்னு கேட்டேன். அப்பயும் நான் இந்த அடிமை இதேதான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது குருநாதா, நீங்க இதுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பண்ணுங்கோ. இன்னைக்கும் அதே தான் சொல்றேன், இந்த நாய்க்கு தெரியாது, தன்னையே சொல்லிக்கிறேன், இந்த ஜடத்துக்கு தெரியாது, இதுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க பார்த்து பண்ணுங்கோ. அப்படி நம்மளை சரண்டர் பண்ணிட்டோம்னா தான் பெஸ்ட் கிடைக்கும் உலகத்திலேயே. கொடுக்கணும்னு இருக்கா சுவாமி, ஒரு பெரிய விஷயம் கொடுக்கணும்னு இருக்கா, அல்ப விஷயத்த கேட்டதுனால அல்பத்தை கொடுத்துட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அவன் கொடுக்கலையே கொடுக்கறதா தான் இருந்தார். அல்பத்தை கேட்டோம், அல்பம் கிடைச்சிது.
மகத்தை கேட்டா மகத்து கிடைக்கும், கேட்காமையே இருந்தா மகத்தே கிடைக்கும் நேர. அப்போ ஏன்னா அவனுடைய அனுகிரகம், அவன் அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் அருளால மட்டும்தான் அவன் தாழ வணங்க முடியும். அப்போதான் சொன்னார், ராமநாமம்னு ஒரு தனத்தை கொடுக்கிறேன், பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம். இத்தனை பாட்டு ராமரை பத்தி. மீரா கண்ணன் 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 உருகுவா.